வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸில் போட் நெக் பிரின்சஸ் கட் வந்து எப்படி ஈஸியான முறையில் கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கட் பண்ண போகிற ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச் ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம நார்மல் லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தாங்க இதையும் கட் பண்ணணும். என்ன அப்படின்னா உங்களுக்கு பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக் மட்டும்தாங்க உங்களுக்கு வித்தியாசம் வரும். மற்றபடி சேம் ஒரே அளவுல ஒரே மாதிரி தாங்க நம்ம கட் பண்ற மாதிரி இருக்குங்க. இதுல போட் நெக் அப்படின்னாலே உங்களுக்கு கழுத்தகலம் 3.25 இன்ச்சு வைக்கலாங்க. இல்லை அப்படின்னா 4 இன்ச்சு வரைக்குமே நீங்க வச்சுக்கலாம். பேக் நெக் இறக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம 4 இன்ச்சு தாங்க போட் நெக்ல வைக்கணும். இப்போ 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேங்க. அந்த வளைவுமே நான் போட்டு விட்டுட்டேன். இப்போ கீழே மடிச்சு அடிக்கிறதுக்கு நான் 1 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த ப்ளவுஸோட உயரம் பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சு வருதுங்க. அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு வருது. நம்ம பேக் நெக் வந்து மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். போட் நெக் அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கழுத்து வந்து ரொம்ப மேலே ஏற்றி வருங்க. நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு கழுத்து கீழே இறகி வச்சு நம்ம தைப்போம். போட் நெக் அப்படின்னாலே ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே அளவில் நம்ம கட் பண்ணி எடுப்போம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா பேக் நெக் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு இதில் கழுத்து பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு நல்லா மேலே ஏற்றி நல்லா ரவுண்டாக வந்திருக்கு. போட் நெக் அப்படின்னாலே உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ நம்ம பேக் நெக் வந்து கட் பண்ணிட்டோம். பேக் பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிரின்சஸ் கட் வந்து நம்ம மார்க் பண்ண போறோங்க. இப்போ அதை வந்து எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் பேக் பீஸை வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேம் வந்து இதே அளவில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் போடுற வீடியோவை இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. பிரின்சஸ் கட் அப்படின்னாலே நீங்கள் 2 டைப்பில் ஃப்ரண்ட் பீஸ் வந்து நீங்கள் தைக்கலாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் நம்ம எப்படி தைப்போமோ அதே மாதிரி ஃப்ரண்ட் பீஸும் பட்டி பீஸும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி தைக்கலாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் பட்டி பீஸ் தைக்காம டைரெக்டாக பிரின்சஸ் கட் வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். நான் வந்து எப்படி தைக்க போகிறேன் அப்படின்னா பேக் பீஸில் கொக்கி பீஸ் வர மாதிரி நான் தைக்க போகிறேங்க. ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் தைக்காம டைரெக்டாக பிரின்சஸ் கட் வந்து நான் தைக்க போகிறேன். பிரின்சஸ் கட் அப்படின்னாலே உங்களுக்கு முன்னாடி பக்கம் வந்து உங்களுக்கு கொக்கி வைக்காம பேக் பீஸில் தாங்க கொக்கி வைக்கிற மாதிரி வரும். நான் அந்த மாதிரி தான் நான் வந்து தைக்க போகிறேன். நீங்கள் நார்மலாக கிராஸ் பீஸும் பட்டி பீஸும் வச்சு தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து கொக்கி பீஸ் வர மாதிரி நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பீஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நம்ம ஒரே அளவில் சேம் வந்து பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் ஒரே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸில் வந்து எப்படி டாட் பிடிக்கலாம், எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. பேக் பீஸ்லேயும் நம்ம 1 இன்ச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவை ஃப்ரண்ட் பீஸ்லேயும் 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணியாச்சு. பிரின்சஸ் கட்டுக்கு நம்ம டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ டாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணலாங்க. கீழே வந்து டாட்டோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கொக்கி பீஸ்லையும் ஒரு டாட் வந்து நான் பிடிக்க போகிறேங்க. நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னா உங்களுக்கு 3 டாட் வர மாதிரி இருக்கும். பிரின்சஸ் கட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டாட் வந்து பிடிச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொக்கி பீஸில் கூட ஒரு டாட் வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாங்க. இப்போ வந்து மேலே வந்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கீழேயும் 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாங்க. மார்க் பண்ணிட்டு நம்ம உயரம் வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணணும். அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நீங்கள் லைன் போட்டுருங்க. இப்போ வந்து டாட்டோட அகலம் பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போட்டு விட்டுலாங்க. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுல இருந்து மேலே வந்து 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்க. இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு நீங்கள் மார்க் பண்ணி
தச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கப் ஷேப் வந்து உங்களுக்கு அழகா வரும். அதனால இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து அக்குள் பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ணலாங்க. அக்குள் பகுதி பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். அக்குள் பகுதியில் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர் பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அதுல இருந்து நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அந்த கார்னர் வரைக்குமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து லைன் போடணுங்க. நான் வந்து எப்படி லைன் போடுறேன் அப்படிங்கிறத பாருங்க. இந்த மாதிரி நீங்க லைன் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ லைன் போட்டாச்சு. இப்போ வந்து அது முக்கோண ஷேப்ல நம்ம லைன் போட்டு விட்டுறலாங்க. நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி நம்ம டாட் மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ரொம்பவும் ஈஸி தாங்க. பிரின்சஸ் கட் அப்படின்னாலே ரொம்பவும் ஈஸியாக தான் இருக்கும். நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க. இப்போ வந்து அந்த அக்குள் பகுதி நம்ம டாட் பிடிப்போம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வரைஞ்சி விட்டுறலாம். இப்போ பெரிய டாட்ல இருந்து நம்ம இந்த அக்குள் பகுதி வரைக்குமே நம்ம டாட் பிடிக்கணும். அதை வந்து உங்களுக்கு நான் வரைஞ்சி காமிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பிரின்சஸ் கட் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோங்க. இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நான் குக்கி பீஸில் டாட் பிடிக்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதையுமே உங்களுக்கு நான் எந்த அளவில் மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டாட் உயரம் வர இடத்துல மட்டும் நீங்கள் ஷார்ப்பாக வந்து அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டாட் வந்து தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பெரிய டாட் வந்து பிடிச்சிட்டு வரையிலேயே ஷார்ப்பாக வரணுங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அக்குள் பகுதி டாட்டை நீங்கள் தைக்கணுங்க. இப்போ கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பக்கத்துல இருந்து நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாங்க. நீங்க கேர்ஃபுல்லா வந்து கட் பண்ணுங்க. ஃப்ரண்ட் பீஸ்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் கட் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தாங்க 2 பீஸா உங்களுக்கு கிடைக்கும். நீட்டா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பிரின்சஸ் கட் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து கட் பண்றீங்க அப்படின்னா டைரக்டா கிளாத்ல கட் பண்ணாதீங்க. பேப்பர்ல வந்து நீங்க கட் பண்ணி பாருங்க. அதுல உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னா நீங்க அந்த பேப்பர் கட்டிங்க அப்படியே கிளாத்ல போட்டு கூட நீங்க கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து லைனிங் கிளாத் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மெயின் கிளாத்ல வந்து நம்ம கட் பண்ணலாம். இப்போ மெயின் கிளாத்தை இந்த மாதிரி ரெண்டா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபர்ஸ்ட் வந்து பேக் பீஸை போடுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பீஸோட ஒரு பீஸை வைங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலையும் அதே மாதிரி இன்னொரு பீஸை வைங்க. வச்சுட்டு நம்ம கிளாத்தை லைனிங் கிளாத் அளவுக்கு மெயின் கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. மெயின் கிளாத்ல பார்த்தீங்க அப்படின்னா பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸுமே ஃபோல்டிங் பக்கம் இருக்கிற மாதிரி தாங்க நீங்க கிளாத்தை போடணும். பாருங்க, அந்த பக்கம் இருக்கிறதுல ஃபோல்டிங் பக்கம் இருக்கு, இந்த பக்கத்துல ஓப்பன் பக்கம் இருக்கு. பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணிட்டோங்க. இப்போ வந்து அக்குள் பகுதி, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மிச்சம் இருக்க கிளாத்ல நம்ம வந்து கை வந்து கட் பண்ணலாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பீஸ் கட் பண்ண தேவையில்லை. நம்ம பிரின்சஸ் கட்லயே பட்டி பீஸ் இல்லாம நம்ம கட் பண்ண போறோங்க. இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவும் ஈஸியா இருக்குங்க. இந்த பிளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 இன்ச் பிளவுஸ், போட் நெக்கு, அதே மாதிரி பிரின்சஸ் கட் வந்து நம்ம கட் பண்ண போறோம், கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து கை பார்த்தீங்க அப்படின்னா பஃப் கை வந்து நம்ம கட் பண்ண போறோங்க. நார்மல் கை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பஃப்புக்கு தனியா மெயின் கிளாத்து கட் பண்ணி எடுக்கணுங்க. அது எப்படின்னு நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பீஸ்ல இப்போ நம்ம தனியா ஒரு கிளாத் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ இன்னொரு கிளாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 பீஸ் வர மாதிரி வருங்க.
பிரின்சஸ் கட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம 2 பீஸ் வர மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ அந்த பெரிய டாட் வர இடத்துல நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். நம்ம 2 பீஸ்லையுமே அடையாளப்படுத்திக்கலாங்க. அப்பதான் நம்ம தைக்கையில வந்து ஈஸியா இருக்கும். இப்போ மொதல் பீஸ்ல நம்ம அடையாளப்படுத்திக்கிட்டோம். அதே மாதிரி இன்னொரு பீஸ்லயும் நம்ம அடையாளப்படுத்திக்கலாங்க. கை பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கை வந்து எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரியே நீங்களும் மார்க் பண்ணி கையை வந்து கட் பண்ணி தனியா எடுத்துக்கோங்க. நம்ம வழக்கம் போல அந்த ஓரத்துல லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்க அரைஞ்சு வந்து மார்க் பண்ணாலே போதுங்க. நம்ம கிளாத்தை தையல் போட்டு அடிச்சுட்டு அப்படியே கிளாத்தை திருப்பி விட்டுட்டு நம்ம தைக்க போறோம். அதுக்கு நீங்க அரைஞ்சு மார்க் பண்ணாலே போதும். நம்ம ஓரத்துல மடிச்சு அடிக்கிற மாதிரி இருந்தா தான் நீங்க 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரைக்குமே நீங்க விட்டுக்கலாம். நம்ம சேம் கை வந்து எப்படி நார்மலா மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரியே நீங்க மார்க் பண்ணி கையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல்ல நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி கரெக்டான முறையில் அளவெடுத்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ லைனிங் கிளாத்ல நம்ம கை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ மெயின் கிளாத்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா பஃப் கைக்கு உங்களுக்கு கிளாத் வந்து பத்தாம இருக்கு. நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை எடுத்து ஒட்டு போட்டு தான் நம்ம தைக்க போறோம். இது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு பஃப் கை தைக்கையில உங்களுக்கு தைச்சு நான் வீடியோ போடுறேன். அது பார்த்தீங்கன்னா இப்படி நார்மல் மட்டும் கை வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம பஃப் கைக்குமே கிளாத்து தனியாகவே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்க நம்ம ரொம்பவும் ஈஸியான முறையில் போட் நெக் பிரின்சஸ் கட் வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸில் கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்க பேக் நெக், ஃப்ரண்ட் நெக், கை எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல பிரின்சஸ் கட் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கட் பண்ண கிளாத்தை எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.